திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருச்செம்பொன்பள்ளி. பதிகம் 29. பாடல் 10. அங்கங்கள் 6ம் 4ம் அந்தணர் கருளி செய்து சங்கங்கள் பாடு ஆடும் சங்கரன் மலை எடுத்தான். அங்கங்கள் 6ம் 4ம் அந்தணர் கருளி செய்து சங்கங்கள் பாடும் ஆடும் சங்கரன் மலை எடுத்தான். சங்கரன் மலை எடுத்தான். அங்கங்கள் உதிர்ந்து சேர அலறிட அடர்ந்து நின்று. அங்கங்கள் உதிர்ந்து சோர அலறிட அடர்ந்து நின்று. செங்கண் வெள்ளேறு அது ஏறும் செம்பொன் பள்ளியாரே. செங்கண் வெள்ளேறு அது ஏறும் திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தினுடைய கடைசி பாடலான 10ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடலிலையும் ராவணன் கைலை மலையை பெயர்த்த பொழுது சுவாமி தனது கெட்டவரலால் அழுத்தி அவரை அவருடைய தன்மையை உணர வைத்து ஆட்கொண்டதை இங்கேயும் இந்த பாடலையும் மேற்கோள் காட்டுகின்றார். சிவந்த கண்களை உடைய வெள்ளை எருதினை வாகனமாக கொண்ட இறைவனாகிய சிவபெருமான் 4 வேதங்கள் மற்றும் 6 அங்கங்களையும் சனகாதி முனிவர்களுக்கு அருளினார். அருகிலுள்ள பூதகணங்களுக்கும் ஏழை இணையோருக்கும் சங்குகள் இசைத்த பாட அந்த பாடலுக்கு ஏற்ப சிவபெருமான் நடனமாடுகின்றார். கைலை மலையை பெயர்த்தெடுக்க வல்ல அரக்கன் ராவணன் முயற்சித்த போது ராவணனது உடல் உறுப்புகளை நிலைகுலைய செய்து அவனை வருத்தப்பட செய்தார். தவறினை உணர்ந்த ராவணன் சாமகானம் இசைத்து பாடி இறைவனை மகிழ்வித்தார். சிவபெருமான் அவனுக்கு வரங்கள் நல்கி நன்மைகள் புரிந்து சங்கரனாக திகழ்ந்தார். அத்தகைய கருணைமா கடல் உள்ளம் கொண்ட இறைவன் நம்ம அனைவருக்கும் அருள் பாலிப்பார். எங்கு அருள் பாலிக்கின்றார் என்றால் திருச்செம்பொன்பள்ளி என்னும் தலத்தில் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலில் முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.